கொலிஷன் இது. இப்போ நான் கொலிஷன் எடுக்கிறேன். கொலிஷன் அப்படிங்கிறது ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே பம்பாட் ஆகும். கொலிஷனுங்கிறது ஒரு பாடி இன்னொரு பாடி மேலே பம்பாட் ஆகும் இல்லையா? ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மூமெண்டம் இருக்கும், ஆஃப்டர் ஒரு மூமெண்டம் இருக்கும். ஒரு கன் எடுத்துக்கிட்டால் சுடுறதுக்கு முன்னாடி மாஸ் அண்ட் வெலாசிட்டி வேறு, சுட்டதுக்கப்புறம் மாஸ் அண்ட் வெலாசிட்டி வேறு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். கொலிஷனில் என்ன இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு போகக்கூடிய ஃபோர்ஸாக இருக்காது, மொமெண்டமாக இருக்கும். ஃபோர்ஸ் எப்படி கொடுக்கணும், மொமெண்டம் எப்படி கொடுக்கணுங்கிறது எக்ஸாம்பிள் சொல்லி. ஒரு கதவை தள்ளினா அது வெறும் ஃபோர்ஸ், போய் கதவு மேலே விழுந்து அது திறந்தால் மொமெண்டம். இப்போ என்னோட மொமெண்டம் அந்த கதவு கடத்தப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஃபோர்ஸுங்கிறது வேறு, நான் தனிப்பட்ட ரீதியில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். மொமெண்டம் கான்செப்டில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னது? ஜீரோ. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோ. கொலிஷனில் 3 ஈவெண்ட் இருக்கு. என்னென்ன ஈவெண்ட்? பிஃபோர் கொலிஷன், அட் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். 3 ஈவெண்ட் நமக்கு தெரியும். இதில் நமக்கு தேவை பிஃபோர் கொலிஷன் மொமெண்டம் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் ஈவெண்ட். இதுக்கு என்ன பேர்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். கொலிஷனில் 2 டைப், எலாஸ்டிக், இன்னொன்று இன்எலாஸ்டிக். எலாஸ்டிக்ல பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் இருக்கு, இன்எலாஸ்டிக்லயும் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் இருக்கு. எலாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் எலாஸ்டிக்னு சொல்றோம்? எது காமனா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும்? மாஸ். சொல்றே இல்லையா? எது காமனா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும்னா மாஸ் கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி என்ன ஆகலாம்? சேஞ்ச் ஆகலாம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலாம். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ வெலாசிட்டி the law of conservation of linear momentum ஃபார்முலா என்ன? நமக்கு வந்து 2 ஈவெண்ட் இருந்துச்சுன்னா MAVA plus MAUA plus MBUB equal to MAVA plus MBBB. இதே கைனடிக் எனர்ஜி போட்டோம்னா எலாஸ்டிக் கொலிஷனுக்கு கைனடிக் எனர்ஜி half time MAVA square plus half time MBBB square equal to மாஸ் சொல்லிட்டோம்னா யூன்னு போட்டால் பட் half time MAUA square plus half time MBUB square equal to half time MAVA square plus half time MBB square. இப்போ டேஷ் போட்டாச்சு, வச்சிருக்கோம். சரி, ஏதோ நம்ம வந்து வித்தியாசம் இருந்தால் போதுமானது. ரைட்டு. அப்போ மொமெண்டம் ஆஃப் ஒன் பாடி ட்ரான்ஸ்ஃபர் டு த அனதர் பாடி. மொமெண்டம் ஆஃப் ஒன் பாடி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பாடி. ரைட்டா? லீனியர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டி. யூனிட் கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். கிலோகிராம் மீட்டர் பை செகண்ட். டைமென்ஷன் ml t to the power minus 1. ml t to the power minus 1. பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டுலையுமே என்ன காமனாக இருக்குன்னா மாஸ் காமனாக இருக்கும். வெலாசிட்டி வந்து ஒரு பாடியிலிருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட்டா? அடுத்தது கொலிஷனில் எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்று இன்எலாஸ்டிக் கொலிஷன். ரெண்டுலையுமே சேஞ்ச் ஆகாத லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஏன்னு கேட்டனா முக்கியமாக கைனடிக் எனர்ஜி. எதில் கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட்? எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்? எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக்ல இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கிரேட்டராக இருக்கும், ஃபைனல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஸ்மாலாக இருக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரி. கிராஃப் பார்த்தோம்னா 2 எலாஸ்டிக்கோ இன்எலாஸ்டிக்கோ 2 கிராஃப் எப்படியே இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். ஒன்ஸ் பார்த்து சொல்ல மாட்டேமா? ஞாபகம் இருக்கா? இதில் எலாஸ்டிக் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்எலாஸ்டிக் கிராஃப். கீழே குறைஞ்சிட்டே இருக்கும். கிளியரா? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் தான் என்ன? ஆஃப்டர் கொலிஷன் என்ன 2 பாடி சேர்ந்துருமா பிரிஞ்சிருமா? சேர்ந்தே டிராவல் ஆகும். ஆஃப்டர் கொலிஷன் 2 பாடியுமே சேர்ந்தே டிராவல் ஆகும். அதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். இதுக்கு ஃபார்முலா m1u1 plus m2u2 equal to mv. ஏன்னா m கேபிட்டல் M கேபிட்டல் V.
கேபிட்டல் M அப்படிங்கிறது என்னது? m1 plus m2 ரெண்டு பாடியுமே சேர்ந்தது தான் கேபிட்டல் M, காமன் மாஸ். v அப்படிங்கிறது காமன் வெலாசிட்டி. ஏன்னா தனித்தனியே நீ வெலாசிட்டி இல்லை, ரெண்டு பாடியும் ஒரு குறிப்பிட்ட ஒரே வெலாசிட்டியில தான் டிராவல் பண்ணும். அப்ப m அப்படிங்கிறது டோட்டல் மாஸ் இல்லையா, கம்பைன்டு மாஸ். v அப்படிங்கிறது காமன் வெலாசிட்டி. v அப்படிங்கிறது காமன் வெலாசிட்டி. லைன் ஆஃப் இம்பாக்ட், சம்டைம் லைன் ஆஃப் கொலிஷன் சொல்வது உண்டு. லைன் ஆஃப் இம்பாக்ட் இல்லையா லைன் ஆஃப் கொலிஷன் சொல்றது உண்டு. லைன் ஆஃப் இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை பொறுத்து ஹெட் ஆன் கொலிஷன், இன்னொன்னு ஆக்சியல் கொலிஷன் சொல்லுது இல்லையா, ஒப்ளிக்யூ கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன் இல்லையா ஒப்ளிக்யூ கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன் அப்படிங்கிறது எது சேமா இருக்கும்? லைன் ஆஃப் இம்பாக்டும் வெலாசிட்டியோட வெக்டர், வெலாசிட்டியோட லைனும் ஈக்குவலா இருக்கும், ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். சாரி, ஈக்குவல் கிடையாது, சேம் டைரக்ஷன். ஒருவேளை வெலாசிட்டியோட டைரக்ஷனும் லைன் ஆஃப் இம்பாக்ட் டைரக்ஷனும் மாறி வேற இடத்துல கொலிஷன் ஆச்சு, அந்த கொலிஷனுக்கு பேரு ஒப்ளிக்யூ கொலிஷன். ஹெட் ஆன் கொலிஷன் எலாஸ்டிக் கொலிஷன்ல நம்ம ஃபைனல் ஃபார்முலா, வெலாசிட்டி ஃபார்முலா u1 minus u2 equal to v2 minus v1. u1 minus u2 equal to v2 minus v1. Elastic collision, final velocity for first body v1 v1 equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2 times m2 divided by m1 plus m2 into u2 vector. Direction எடுத்துக்கணும். கொஸ்டின்ல என்ன டைரக்ஷன் வருதோ அந்த டைரக்ஷன் எடுத்துக்கணும். செகண்ட் பாடியோட வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி என்ன? v2 equal to m2 minus m1 divided by m1 plus m2 into u2 vector plus 2 times m1 divided by m1 plus m2 into u1 vector. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். கிளியரா? ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம்? m mass 2m mass ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொலிஷன் ஆச்சுன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் போத் பாடிஸ். அப்ப m1 m2 மாஸ் போட்டுக்கிறோம், u1 u2 கரெக்டா கண்டுபிடிக்கிறோம். u1 u2 ஆப்போசிட் டைரக்ஷன், क्वेश्चन பேப்பர்ல எவ்வளவு கொடுத்திருக்கானோ அந்த வேல்யூ டைரக்ஷனோட எடுத்து போட்டா முடிஞ்சு. கிளியரா? u1 பாசிட்டிவ் u2 நெகட்டிவ். u1 பாசிட்டிவ் क्वेश्चन பேப்பர்ல v ன்னு கொடுத்திருக்கான். u2 நெகட்டிவ் டைரக்ஷன்ல -2v ன்னு நானே எடுத்துக்கிறேன். நான் மைனஸ் டைரக்ஷன் क्वेश्चन பேப்பர்ல 2v ன்னு கொடுத்திருக்கேன். அடுத்த ப்ராப்ளம் டிவைக்கு என்ன பார்த்திருக்கோம்? 4m மாஸ் இருக்கு, இன்னொரு 2m மாஸ் ரெஸ்ட்ல இருக்கு. கொலிஷன் ஆகிறப்போ v ஃபர்ஸ்ட் பாடியில இருந்து எவ்வளவு கைனெடிக் எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னு கேட்டான். ஸோ லாஸ் ஆஃப் கைனெடிக் எனர்ஜிக்கு ஃபைனல் கைனெடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெடிக் எனர்ஜி டிவைடட் பை இனிஷியல் கைனெடிக் எனர்ஜி. இனிஷியல் கைனெடிக்க்கு டேரக்டா ஃபார்முலா போட்டா போதும், ½ into m into u ஸ்கொயர். இங்க m அப்படிங்கிறது 4m, அப்போ 1/2 4m into u ஸ்கொயர். ஃபைனல் கைனெடிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பாடியோட ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ v1 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ அங்க ஒரு v1 கிடைக்கும். அதை வச்சு ஒரு கைனெடிக் எனர்ஜி, அந்த கைனெடிக் இந்த எனர்ஜி கம்பேர் பண்ணோம்னா அது ஃபைனல் கைனெடிக் எனர்ஜி இனிஷியல் கைனெடிக் எனர்ஜி ரெண்டு எடுத்து சம் போட்டு டிராவல் பண்ணா யூ கெட் தி ஆன்சர். இது யூடியூப்ல கூட போட்டுருக்கேன். அப்போ தொடர்ந்து 3 வருஷம் கேட்டது 2016, 1994, 1991. 2 மாஸ் இருக்கு, 2 மாசம் ஐடென்டிக்கல் மாஸ். 2 மாஸ் இருக்கு, 2 மாசம் ஐடென்டிக்கல் மாஸ். 2 மாஸ் ஐடென்டிக்கலா இருக்கும் பட்சத்துல ஒரு மாஸ் இருக்க வெலாசிட்டி இன்னொரு மாஸ்க்கு டிராவல் ஆகும். 2 மாஸ் ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா ஒரு மாஸ் இருக்கக்கூடிய வெலாசிட்டி இன்னொரு மாஸ்க்கு டிராவல் ஆகும். அவ்வளவுதான். அது நீ சம் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஒரு பால் மேல இருந்து கீழே வந்து விழுது, மேல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனெடிக் எனர்ஜி இருக்காது. இது இனிஷியல். ஈக்குவல் டு கீழே வருதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனெடிக் எனர்ஜி இருக்காது. மாற்றி
கீழே வந்தால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, கைனடிக் எனர்ஜி. இது அப்படியே ஆப்போசிட். கீழே இருந்து ஒரு பாடி மேலே போகுதுன்னா இனிஷியலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது, கைனடிக் எனர்ஜி இருக்கும். மேலே போன உடனே பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்காது. அதே மாதிரி இன்னொரு சம் பார்த்துருப்போம். ஒரு பால் மேலேருந்து கீழே வந்து கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்கிளை முடிக்குது. அப்போ கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்கிளை முடிஞ்ச வெலாசிட்டி v √5g. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்ச முடியும்னா ஃபைனலில் கைனடிக் எனர்ஜி மேலேருந்து கீழே வருது. பால் மேலேருந்து கீழே வருதுன்னா இனிஷியலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதுதான் அந்த mg. அந்த அச்சு தான் கேட்குறான். ஈக்குவல் டு கீழே வந்ததுனால கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆஃப் mv². ஆஃப் mv². அப்போ v² தான் என்னது 5gr. v வந்து √5gr. ஏன்னா கம்ப்ளீட் சர்க்கிள் முடிச்சதுனால ஃபைனல் வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும், கீழே வந்த உடனே அதுக்கு √5gr கிடைச்சனால தான் அது என்ன பண்ணிருக்க முடியும், கம்ப்ளீட் சர்க்கிளையே கிரியேட் பண்ணிருக்கு. அது எலாஸ்டிக் பொசிஷன் இன் 2 டைமென்ஷன். ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆங்கிள் ஹரிசாண்டல்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஆங்கிள் பிரிஞ்சு போனால் θ1 θ2 எடுத்தா m1u1 plus m2u2 equal to m1v1 cos θ1 plus m2v2 cos θ2. m1u1 plus m2u2 equal to m1v1 cos θ1 plus m2v2 cos θ2. m2v2 into cos θ2. But இதோட kinetic energy ல θ வரக்கூடாது. 2 dimensional kinetic energy half into m1u1 square plus half into m2u2 square equal to half time m into v1 square plus half time m2v2 square. இதுல sin θ நீங்க பாருங்க. sin θ 0 equal to பர்ஃபெக்ட்டா ஒரு ஆங்கிள்ல வந்துட்டா மேல கீழ வரும். அப்ப 0 equal to m1 v1 sin θ minus m2 v2 sin θ2. அப்ப ஆப்போசிட்ல கொண்டு வந்தா m2 v2 sin θ2 equal to m1 v1 sin θ1. கிளியரா? ஃபைன். அது ஃபர்ஸ்ட் क्वेश्चनல வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினு பார்த்தோம்னா சேம் டைரக்ஷன்ல பிரிஞ்சு. சேம் டைரக்ஷன்ல பிரிஞ்சு. இதுல cos θ க்கு எந்த ஒரு மாறாது. அது m1 u1 plus m2 u2 equal to m v1 sin θ1 plus m2 v2 cos θ2 னு போட்டுருவோம். ஆனா sin θ மட்டும் என்ன ஆகும், மாறும். ரெண்டும் ஒரே டைரக்ஷன் வரும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் வரும். இதுதான் வந்து sin θ ல வந்து தலைவலியா இருக்கும். sin θ அப்படி ஒரே டைரக்ஷன்ல வரதுனால சார் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா m1 v1 ரெண்டும் ஒரே டைரக்ஷன் இருக்கும் பிளஸ் m2 v2 sin θ2 ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு சைடு இந்த சைடு கொண்டு வரப்போ m1 v1 sin θ1 is equal to minus of m2 v2 sin θ2. அப்போ இதுல என்ன கண்டுபிடிக்க முடியும், m1 v1 கண்டுபிடிக்க முடியும். அந்த m1 v1 னா இந்த ஃபார்முலால போட்டா tan வேல்யூ கிடைக்கும். tan வேல்யூ மைனஸ்ல கிடைக்கும். tan இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. இது ஒரு p. அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, ஓகே ரெண்டு பாடி ரெஸ்ட்ல இருக்கு. சரி, ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு, இன்னொரு பாடி வேகமா வந்து போகும். மோதிர வேகத்துல மோதிர பாடி என்னது, ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியோட டிராவல் பண்ணுது, v/3ங்கிற வெலாசிட்டியில டிராவல் பண்ணுது. அப்ப என்ன கேட்கறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது பாடிக்கு எவ்வளவு வெலாசிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடிக்கு v/3னா ரெண்டாவது பாடிக்கு எவ்வளவு வெலாசிட்டி இருக்கு. அப்ப நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா half into m1 u1 square plus half into m2 u2 square equal to half time m1 v1 square plus half time m2 v2 square. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ரெண்டாவது பாடியோட வெலாசிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹேங்கிங் பொசிஷன் இஸ் நத்திங் பட் கீழ இருந்து ஒரு பாடி மேலே போனாலும் ஹேங்கிங் பொசிஷன், மேல இருந்து கீழே வந்தாலும் ஹேங்கிங் பொசிஷன். h equal to u1 square divided by 2g. h equal to u1 square divided by 2g. பட் இதுக்கு என்ன லா யூஸ் பண்ணணும், law of conservation of mechanical energy. collision அப்படிங்கிற பேர் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சது, law of conservation of mechanical energy. இந்த வருஷமும் vertical circle law of conservation of mechanical energy யூஸ் பண்ணிருக்கோம். அதான் இன்னைக்கு ஒரு மணி நேரம் போட்டேன் ஒரு சொன்னேன். ஸோ அப்போ law of conservation of mechanical energy அப்ளிகேஷன் ஒன்று ஒரு இடத்துல மாறி மாறி நல்லா படிச்சோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் பொசிஷனாக ரெண்டு பாடி சேர்ந்து ட்ராவல் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாடி என்ன பண்ணும், இனிஷியல் இந்த கைனடிக் எனர்ஜி விட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும். இருந்தாலும் ரெண்டுக்கும் மொமெண்டம் ஈக்குவலாக இருக்கும்.
இதை வந்து லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி, எவ்வளவு லாஸ் ஆச்சோ, ஃபிராக்ஷன் கிடையாது. ஃபிராக்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு கேட்டா அதுதான் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு கேட்டா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இது ரெண்டு வந்ததுன்னா தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி வச்சு ஒரு ஃபார்முலா ஒன்று போட்டிருக்கோம். லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜிக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு பாடி ஒன்று எடுத்துட்டு அதில் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி பார்த்தா அதை ரெண்டு மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளோ கிடைக்கும் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அடுத்ததுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அடுத்ததுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். எது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணி ரிலேட்டிவ்ல velocity, acceleration and displacement or distance. Displacement or distance, vector, velocity or speed, எல்லாமே அது டிபெண்ட் பண்ணியிருக்கும். frame of reference டிபெண்ட் பண்ணியிருக்கும். frame of reference டிபெண்ட் பண்ணியிருக்கும். frame of reference டிபெண்ட் பண்ணாத ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் frame of reference டிபெண்ட் பண்ணி இருக்காது. வெலாசிட்டி ஃபார்ம் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே என்னவா இருக்கும், ஆப்ஜெக்டோட நேம். ரெண்டாவது யாரு இருக்கணும், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லையா அப்சர்வர்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லையா அப்சர்வர். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட், ரெண்டாவது வந்து அப்சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் VABனா ஏ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், B அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், which is equal to VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். VAB அப்படிங்கிறது VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். VAB அப்படிங்கிறது VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். VAB எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், velocity of A with respect to B னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் velocity of B with respect to bus னா என்னன்னு எப்படி எழுதுவ, VAB னு எழுதுவோம். velocity of A with respect to train னா VAT னு எழுதுவோம். velocity with respect to ground அப்படினா VAG. DAG மட்டும் என்ன எழுதிக்கலாம், VA னு எழுதிக்கலாம். VBG VB னு எழுதிக்கலாம். இந்த Gங்கிற விஷயத்தை அது தேவையில்லை. Gனா ground. with respect to groundங்கிற கான்செப்டை மட்டும் என்ன பண்ண தேவையில்லை, எழுத. ரெண்டு சேம் டைரக்ஷன்ல velocity வந்துச்சுன்னா velocity என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு பாடி வந்துச்சுன்னா velocity ஆட் ஆகும். ரிலேட்டிவ் கான்செப்ட், மைனஸ் பிளஸ் கான்செப்ட் கிடையாது, ரிலேட்டிவ் கான்செப்ட். கிளியரா? ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு வெக்டர் வெக்டர் டிபெண்டன்ஸ் IJK வை டிபெண்ட் பண்ணிருக்கும். IJK வை இது எப்பயுமே என்ன பண்ணிருக்கோம், டிபெண்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் எக்ஸாம்பிள், ட்ரெயின் எக்ஸாம்பிள். ஒரு ஆள் வந்து கிரவுண்ட் இருப்பாரு, அவரோட வெலாசிட்டி Bன்னு எடுத்துக்குவாங்க. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருக்கப்போ அவரோட ட்ரெயினை பொறுத்து வெலாசிட்டி 2 மீட்டர் பர் செகண்ட். அந்த ட்ரெயின் கிரவுண்டை பொறுத்து வெலாசிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போ B பொறுத்து A ஓட வெலாசிட்டி கொஸ்டின். அப்போ VAB கேட்கணும். VABனா V வெக்டார் மைனஸ் A வெக்டார். V வெக்டார் மைனஸ் VAB வேணும் அப்படின்னா VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். क्वेश्चन பேப்பர்ல VB வெக்டார் ஆர் கிரவுண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்காரு 0. VA வெக்டார் மட்டும் கண்டுபிடிக்கணும், அது ட்ரைனிங் போயிடும். அப்ப VAT ஈக்குவல் டு VA மைனஸ் VT. VT கண்டுபிடிச்சிடலாம், TG னு போட்டுருப்போம், G மறந்துடும். VTங்கிறது क्वेश्चन பேப்பர் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். VAT கொடுத்துருக்கான், என்னது 2 மீட்டர் பர் செகண்ட். போட்டா உனக்கு என்ன கிடைச்சிடும், VA கிடைக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் பிளஸ் மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணீங்கன்னா உனக்கு என்ன கிடைச்சிடும், அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். கிளியரா? இதுதான் என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். கிளியர் தானே? அடுத்தது கெமிஸ்ட்ரி.